மிஸ்டர் லேடிஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு சர்க்கரை நோயாளிகளுக்கான ஒரு அருள் விருந்து அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு மருந்து மூலமா சர்க்கரை நோயை குணப்படுத்தலாம். அது என்ன மருந்துனா உங்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய ஒரு மருந்து. சர்க்கரை நோயாளிகள் வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது, மாம்பழம் சாப்பிடக்கூடாது, பலாப்பழம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிக்கிறாங்க இல்லையா? ஏன்னா இதை மூணையும் சாப்பிட்டா சரியாயிடும் சுகர், அவ்வளவுதான். இதை ஒருத்தர் பாத்தீங்கன்னா நம்ம நார்த் இந்தியாவில் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் அவர் லைவா ஸ்டேஜ்ல வச்சு ப்ரூவ் பண்ணார். நீங்க மாம்பழம் சாப்பிடுங்க, சாப்பிட்டாதான் உங்க சுகர் குறையும், அதுக்கு நான் லைவா நான் இங்க செக் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மேடையில ஒருத்தருடைய பிளட்டை எடுத்துட்டு, ஓகேங்களா, ஆமா, அதுல குளுக்கோஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவருக்கு பாத்தீங்கன்னா பழங்கள் சாப்பிட்டது, ஓகேங்களா, பழங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவருடைய திரும்பவும் அந்த பிளட்ல, ஓகேங்களா, அப்போ என்ன குளுக்கோஸ் எந்த அளவுக்கு கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்அப், அவ்வளவுதான். என்ன அப்படின்னா அதுல என்ன ப்ரூவ் பண்ணிக்கிறாருன்னா, இந்த பழத்துல குளுக்கோஸ் இல்லைங்க, சுக்ரோஸ் தான் இருக்குது. இந்த சுக்ரோஸ் உங்களுடைய குளுக்கோஸை நல்லா குறைக்கும் அப்படின்றத வார்த்தைகளால மட்டும் இல்ல செயல் வடிவமாகவும் செஞ்சு காமிச்சது. இத நானும் நம்மளுடைய சிகிச்சை மையத்துல கிட்டத்தட்ட 14 வருடங்களாக எங்களோட பேஷண்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் நாங்க அதை சொல்றோம். நீங்க இந்த பழம் சாப்பிட்றதுனால சுகர் கூடிரும்னு சொல்லி முதல்ல பயப்படாதீங்க, அப்படி கிடையாது. அதோட அர்த்தத்தை முழுசா தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு தாராளமாக மாம்பழம் சாப்பிடலாம், தாராளமா பலாப்பழம் சாப்பிடலாம், தாராளமா வாழைப்பழம் சாப்பிடலாம். எப்ப சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், அவ்வளவுதாங்க. கனிகள்ல சிறந்த கனியாக சொல்லியிருக்கக்கூடிய முக்கனிகளை நாம தவிர்க்கிறோம்னா பாருங்களேன். அப்ப கனிகள்லயே சிறந்த கனி இந்த முக்கனி. நம்மளுடைய சித்தர்கள் முன்னாடி இருந்து அவருடைய பாடல்கள்ல கூட சொல்லியிருக்கிறாங்க. இந்த முக்கனிகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய கனியா இருக்கிறத போயிட்டு நம்ம ஒரு டயபெட்டிக் தவிர்த்திருந்தோம்னா எப்படி பாருங்களேன். அப்ப இந்த முக்கனிகளை நாம எடுத்துக்கலாமா? உண்மையிலேயே இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு இன்னமும் கூட டவுட் வரும், அப்படியா நம்ம உண்மையிலேயே எடுத்துக்கலாமா, ஒருவேளை சுகர் கூடிடுச்சுன்னா? அதான் இதை எப்ப எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நீங்க அடிப்படையா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன மாற்றம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க வீட்லயே குளுக்கோமீட்டர் வச்சிருப்பீங்க இல்லையா, அதுல முன்னாடியே செக் பண்ணிக்கங்க, அவ்வளவுதான். உங்களுடைய சுகரை செக் பண்ணுங்க, பிஃபோர் நோட் பண்ணிக்கங்க. இப்ப நீங்க மாம்பழம் சாப்பிடுங்க, மாம்பழம் சாப்பிட்டுட்டு திரும்ப அதே போல ஒரு 1.5 hour கழிச்சு திரும்பவும் உங்களுடைய ஆஃப்டர் பிளட் குளுக்கோஸ் செக் பண்ணி பாருங்க. சுகர் உங்களுக்கு குறைஞ்சுதான் இருக்குமே தவிர கூடி இருக்காது. நீங்களே செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட ஆரம்பிங்க. அதே போல உங்களுடைய பலாப்பழமும் உங்களுக்கு பிடித்தமான, இன்னைக்கு பலாப்பழ ரசிகர்கள் இருக்கிறாங்க, அந்த பலாப்பழ ரசிகர்கள் கடைசியில சின்ன பிள்ளைகள பலாப்பழம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அவங்களுடைய குழந்தைகள் பலாப்பழம் சாப்பிடும் போதெல்லாம் இங்க எச்சி ஊறுது, அப்படியே என்னடா இது, இதை சாப்பிட முடியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க. இதே போல முதல்ல நீங்க செக் பண்ணி பார்த்து சாப்பிடுங்க. பிஃபோர் செக் பண்ணிக்கங்க. ஒரு 1/2 hour கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா பலாப்பழம் சாப்பிடுங்க. உங்களுக்கு எவ்வளவுங்க சாப்பிடலாம், எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம், ஓகேங்களா, கண்டிஷன்ஸ் இல்லை, எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு, நான் சொல்றேன், ஓகேங்களா. இதுக்கப்புறம் நீங்க ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு உங்களுடைய குளுக்கோஸ் செக் பண்ணி பாருங்க, சுகர் லெவல் குறைஞ்சுதான் இருக்கும், ஓகேங்களா. கூடியிருக்காது, அதை முதல்ல புரிஞ்சுங்க. அதே லெவல்லையாவது இருக்கும், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. என்னங்க அப்படி என்னங்க கண்டிஷன்? நீங்க வாழைப்பழம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பலாப்பழம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மாம்பழம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே ஒரு கண்டிஷன் தாங்க டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு. என்ன அப்படின்னா, பிஃபோர் ஆஃப்டர் நீங்க வேற எதுவுமே கார்போஹைட்ரேட் உணவுகள் எடுத்துக்கிற கூடாதுங்க, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். மாவுச்சத்து பொருள் உணவு எடுத்துக்கிற கூடாது. ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் லெவல் அதிகமா இருக்கு. இதுக்குள்ள ஃபுல்லா பாத்தீங்கன்னா டைரக்ட் குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. இப்ப நீங்க மாவு பொருள் ஒரு இட்லி சாப்பிடுறீங்க. அப்ப இட்லி சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த இட்லி உங்களுக்கு வயிற்றுக்குள்ள போய் சிறுகுடலுக்குள்ள போய் இந்த எல்லா அமிலங்களும் அதோட கலந்து, அதாவது ஹைட்ரோகுளோரிக் அமிலம் HCl, அப்புறம் பித்த நீர், கணைய நீர், இன்டெஸ்டினல் ஜூஸ் எல்லாம் கலந்து அங்கிருந்து அரைக்கப்பட்டதை உறிஞ்சுது பாருங்க. உறிஞ்சினதுதான் உங்களுக்கு குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகணும். குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகிறதுக்கு இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. ஆனா பழம் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பழத்துல டைரக்ட் குளுக்கோஸ்,
அதான் சூரியனால் வேக வைக்கப்பட்ட உணவு. ஆல்ரெடி நீங்க இங்க வேக வச்சீங்கல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா குளுக்கோஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு, அதாவது பழங்களை வந்து பாத்தீங்கன்னா சூரிய ஒளியே வேக வைக்கப்பட்டாச்சு. அப்ப டைரக்ட் குளுக்கோஸ் இது நேரடியாக உங்களுடைய பிளட்ல கலக்கும். இன்சுலின் தேவையே குறைஞ்சிரும் அந்த இடத்துல. அதான் இதுல ஒரு பெரிய பிளஸ். அப்ப வந்து இன்சுலின் தேவையே குறைஞ்சிரும், இது டைரக்டா கலந்துரும். இதுல சுக்ரோஸ் அப்படின்றது தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. அப்ப சுக்ரோஸ் நம்ம எடுத்துக்கிறப்படும் பொழுது நமக்கு நம்மளுடைய உடம்புல பிளட்ல எக்ஸஸா போய் பேட் குளுக்கோஸா சேராது. அவ்வளவுதான், டைரக்டா கலந்துரும். அவ்வளவுதாங்க. ஒரே ஒரு கண்டிஷன், இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை சாப்பிட்டுட்டு நீங்க அடுத்து மத்தியான சாப்பாடு தான் சாப்பிடணும். அதாவது பெரும்பாலும் இந்த பழங்களை எடுத்துக்கணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா அதை நாங்க காலையில தான் எடுக்க சொல்றோம். காலை உணவாக நீங்க பழம் எடுத்துக்கங்க. நம்முடைய சிகிச்சை மையத்துல வரக்கூடிய ஒவ்வொரு பேஷண்ட்கிட்டையும் நீங்க வந்தீங்கன்னா கேட்டு பார்க்கலாம், அவங்களுக்கு காலை உணவு என்ன கொடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு. முழுக்க முழுக்க பழம் தாங்க. அவங்களும் கேட்பாங்க, என்ன பழங்க சாப்பிடணும்? ஐயோ, எங்களுக்கெல்லாம் டாக்டர் வந்து பல வருஷமா பழமே தொட்டு பார்த்துறாதுன்னு சொல்லி பயமுறுத்தி வச்சிருக்காங்க, நாங்க பழமே எடுத்தது இல்லைங்க அப்படின்னு இருக்கிறாங்க. இன்னைக்கு மாம்பழ சீசனா, மாம்பழம் சாப்பிடுங்க. பலாப்பழ சீசனா, பலாப்பழம் சாப்பிடுங்க. டெய்லி தாராளமா வாழைப்பழம் சாப்பிடுங்க, சாப்பிட வச்சுக்கிறோம். அது போக நிறைய பப்பாளி, கிரேப்பு, எனி ஃப்ரூட்ஸ். ஆனா காலையில ஒன்லி ஃப்ரூட்ஸ். டயபெட்டிக் உங்களுக்கு இருக்குதா, ரொம்பவும் அதிகமா இருக்குதா, நீங்க காலை உணவை மட்டும் மாத்திக்கங்க. காலை உணவு மட்டும் ஒன்லி ஃப்ரூட்ஸ் எடுங்க. உங்களுடைய சுகர் லெவல் எந்த லெவல்ல குறையுதுன்னு பாருங்க. ரொம்பவும் கிரானிக்கா இருக்கக்கூடியவங்களுக்கு படிப்படியா குறையுங்க. ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்க தாராளமா இதை எடுங்க. ஒவ்வொரு வாரமும் செக் பண்ணி பாருங்க, இந்த வாரம் என்ன இம்ப்ரூவ்மெண்ட், அடுத்த வாரம் என்ன இம்ப்ரூவ்மெண்ட், அடுத்த வாரம் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பாருங்க. 1 மந்த்துக்குள்ள உங்களுக்கு அற்புதமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கும். நீங்க பழம் சாப்பிட்டுட்டு ஒரு 2 இட்லி மட்டும் சாப்பிட்டுக்கிறேன், 2 தோசை மட்டும் சாப்பிட்டுக்கிறேன், இல்ல பழம் சாப்பிட்டா நல்லதுன்னு சொன்னாரு, 2 இட்லி சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்பதான் உங்களுக்கு உடனே ஞாபகமே வருது, உடனே அதுக்கப்புறம் வந்து 2 பழம் சாப்பிட்டுக்கிறேன், சாப்பிடக்கூடாதுங்க. இந்த பழம் சாப்பிடும் பொழுது ஒரே ஒரு கண்டிஷன், அதுதான். நீங்க பழத்தை சாப்பிட்டுட்டு 2 இட்லி, இடியாப்பம், பொங்கல்னு கார்போஹைட்ரேட் உணவுகள் சாப்பிடக்கூடாது. கார்போஹைட்ரேட் உணவுகளை சாப்பிட்டுட்டு 2 பழம் சாப்பிட்டுக்கிறேன்னு சாப்பிடக்கூடாது. அவ்வளவுதாங்க. ரொம்ப அற்புதமா உங்களுக்கு வேலை பார்க்கும். அதனால சொல்லிட்டேன், நீங்க பிஃபோர் செக் பண்ணி பாத்துங்க, ஆஃப்டர் 1.5 hour கழிச்சு செக் பண்ணி பாருங்கன்னு சொல்றேன். சுகர் கன்ஃபார்மா குறையும். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு டைரக்டா நம்மளுடைய பிளட்ல கலக்கிறதுனால இன்னொரு பெரிய பிளஸ் நடக்குங்க. இன்சுலினோட அந்த யூசேஜே கொஞ்சம் குறைஞ்சிரும், அதனுடைய யூசேஜே. ஏன்னா இன்சுலின் வந்து உங்களுக்கு பற்றாக்குறைன்று வருது இல்லையா, அப்ப அதை பேலன்ஸ் பண்றதுக்கு நீங்க ஒரு வேளை உணவை நீங்க இன்சுலினோட கம்மியா பயன்படுத்துற மாதிரி பண்ணிக்கங்களேன், பெட்டர். என்ன சொல்லுவோம்னா, உடல் தன்னைத்தானே சரி பண்ற பக்குவத்தில் இருக்குதுங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்ப சரி பண்ணணும்னா, அது எப்ப ரெஸ்ட்ல இருக்குமோ அப்பதான் சரி பண்ணும். நீங்க காலையில இருந்து சரிங்களா, எந்திரிச்சதுல இருந்து காஃபி, அப்புறம் சில பேர் பிரெட்டு, சில பேர் பணியாரம், வித்தியாசமான போயிட்டே இருக்குது. அடுத்து திரும்ப காலைல சாப்பாடு முடிச்சதுக்கப்புறம் மதியான சாப்பாடுக்கு நடுவுல ஒரு டீ, வடை, அப்புறம் திரும்ப மதியான சாப்பாடுக்கும் நைட் சாப்பாடுக்கும் நடுவுல திரும்பவும் ஒரு டீ, ஒரு வடை, அப்பம், மிச்சர்னு சொல்லி போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் திரும்பவும் நைட் சாப்பாடு முடிச்சு தூங்க போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபுல்லா இங்க அரைக்கிற மிஷின் தாங்க. இது எனி டைம் அரைச்சுக்கிட்டே இருந்தா எப்படி நம்மளுடைய உடம்ப ஹீல் பண்ணும். அப்ப ஒருவேளை உணவை மட்டும் நீங்க மாத்துங்க. என்ன நடக்கும்னா, ரெஸ்ட் கிடைச்சிடும். தன்னைத்தானே சரி பண்றதுக்கு டைம் கொடுத்துட்டோம், அவ்வளவுதான். இப்ப நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஹேர் கட் பண்ணணும், ஐப்ரோ பண்ணணும், பியூட்டி பார்லர் போகணும், நெயில் கட் பண்ணணும், ஆயில் பாத் பண்ணணும், உங்களை அழகுபடுத்திக்கிறதுக்கும் ஆரோக்கியப்படுத்திக்கிறதுக்கும் காலையில 7 மணில இருந்து நைட் வரைக்கும் பயங்கர டைட்டா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. என்னைக்கு உங்களுக்கு வீக் ஆஃப் இருக்கோ, என்னைக்கு உங்களுக்கு லீவு கிடைக்குதோ, அன்னைக்கு தான் உங்களை அழகுபடுத்திக்கிறதுக்கும் ஆரோக்கியப்படுத்துறதுக்கும் நீங்க போவீங்க. கரெக்டுங்களா? உடம்பும் அப்படிதாங்க பண்ணும். அதுக்கு ரெஸ்ட் கொடுங்க, அப்பதான் அதை ஹீல் பண்ணும். ரெஸ்ட் எப்படிங்க கொடுக்குறது? நான் மொத்தமா வேலை பார்த்துட்டு ஒரு நாள் ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், கிடையவே கிடையாது. அது சான்ஸே கிடையாதுங்க. ஆமா, அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பாடி ரெஸ்ட்டுக்கு தான் கொடுக்கும். ஆர்கனுக்கு ரெஸ்ட் கொடுங்க, அதுதான் ஹீல் பண்ணும். அந்த ஆர்கனுக்கு தான் உங்களை குணப்படுத்தக்கூடிய அறிவு இருக்கு, அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. அப்ப அதுக்கு என்னங்க பண்ணணும்? 3 வேளை சாப்பாடுல ஒரு வேளை கட் பண்ணுங்க, அவ்வளவுதான். அன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு எடுத்துக்கிட்டாங்க, அவங்கதான் வந்து ஞானிகள், யோகிகள் அப்படின்னாங்க. இன்னும் சொல்ல போனா அதையுமே தவிர்த்திருந்தாங்க சில பேரு. ஒரு வேளை உணவு எடுத்தா அவன் யோகி. ஆமா, 2 வேளை உணவு எடுத்தோம்னா அவன் போகி, 3 வேளை உணவு எடுத்தா அவன் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, 3 வேளைக்கு மேல எடுத்தா துரோகி அப்படின்ட்டாங்க. உடம்புக்கு அவன் தாங்க துரோகி, உடம்ப கெடுக்கிறதுக்கான வில்லன்ங்க அவன் அப்படின்ட்டாங்க. இன்னைக்கு அதான் நடந்துகிட்டு இருக்கு. அதான் சொன்னேன், காலையில
காலையில சாப்பாடுக்கு முன்னாடி, மதியத்துக்கு முன்னாடி, நைட்டுக்கு முன்னாடி 3 வேளை இல்லைங்க, 6 வேளை போய்கிட்டு இருக்கு. நம்ம ஏதோ 3 வேளை சாப்பிட்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். கட் பண்ணி 3 வேளையில 1 வேளை உணவை கட் பண்ணுங்க, என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் இதுல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சுன்னா இரவு வேளை உணவையுமே நீங்க மாற்ற முடியும். மாத்திட்டீங்கன்னா உங்களுடைய சுகர்ல இருந்து நீங்க மீண்டு வெளியில வர முடியுங்க. எப்ப செக் பண்ணாலும் நார்மல்னு வர முடியும் இயற்கை உணவால். இயற்கை உணவுல ரொம்ப சிறப்பு வாய்ந்தது பழம் தாங்க. நீங்க அன்னைக்கு கோயிலுக்கு அந்த ஆரோக்கியம்ன்றதே கோயில் மூலமா தான் வச்சிருந்தாங்க, சரிங்களா? கோயிலுக்கு போய் சாமிக்கு படைக்கிறதுக்கு கொண்டு போவீங்கல்ல, என்ன கொண்டு போவீங்க? இட்லியும் இடியாப்பம் பொங்கல் தான் கொண்டு போவீங்களா? சரிங்களா? இல்லைன்னா நம்ம ஹாஸ்பிட்டல்ல வந்து உடம்புக்கு முடியலன்னா படுத்திருந்தோம்னா அங்க ஒரு ரொட்டி கொடுப்பாங்க பாருங்க, நோய் அப்படியே உள்ள சப்ரஸ் பண்றதுக்கு. அந்த ரொட்டி எதுவும் கொண்டு போய் கோயிலுக்கு படைச்சோமா இறைவனுக்கு? ஏன்னா இறைவன் மூலமாக நம்மளுடைய ஆரோக்கியத்தை தான் நமக்கு மேம்படுத்தி கொண்டு வந்துகிட்டே இருந்தாங்க. அதாவது அதிகாலை எந்திரிச்சு குளிக்கிறதுல இருந்து, செருப்பு போடாம அந்த கல் தரைகள்லையும் மண் தரைகள்லையும் நடக்கிறதுல இருந்து, சரிங்களா, அவங்க கொடுக்கக்கூடிய துளசி தீர்த்தத்துல இருந்தும் வில்வ தீர்த்தத்துல இருந்தும் நம்மளை ஆரோக்கியப்படுத்துற ஒவ்வொரு விஷயம் நடந்தது. அது போல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இறைவனுக்கு படைத்த உணவுகள்லாம் இறைவனை அங்க சாப்பிட்டாரு, அங்க வச்சுட்டு பூரா நம்ம தான் சாப்பிட்டோம். அப்ப என்ன பாருங்க, என்ன படைச்சாங்க பாருங்க, பழம் தான். அதுல குறிப்பா வாழைப்பழம், அவ்வளவுதான். வாழைப்பழமும் தேங்காயும் எதுக்காக சாமிக்கு படைக்க சொன்னாங்கன்னா நம்மளை ஆரோக்கியப்படுத்துறதுக்காக. ஏன்னா சாமிக்கு படைச்சிட்டு அதை திரும்ப நம்மள தானே சாப்பிட சொன்னாங்க. நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா இந்த வாழைப்பழம் உங்களுக்கு மிகப்பெரிய பங்களிக்கும். ஏன்னா அது விசேஷமானது, பழங்கள்லயே விசேஷமானது. தாராளமா நீங்க எடுத்துக்கலாம். காலை உணவுல நீங்க தாராளமாக இந்த பழங்களை சாப்பிடலாம். அதனாலதான் நான் அதை குறிப்பிட்டு இந்த 3 பழத்தை சொன்னேன். எல்லா பழமும் சாப்பிடலாம், இந்த 3 பழம் மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கோம் இல்லையா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு, நீங்க தாராளமா எடுத்துக்கலாம்னு சொல்றேன். 3 எடுத்துக்கணும்னா நான் சொன்ன ஒரே ஒரு கண்டிஷனை மட்டும் நீங்க அப்ளை பண்ணிட்டு எடுத்துக்கங்க. சூப்பரா இருக்கலாம். உங்களுடைய சுகர் கட்டுக்குள் வரும். அதை பிஃபோர் ஆஃப்டர் செக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த தகவலை சொல்லுங்க. இந்த காணொலியையும் அவங்களுக்கு அனுப்பி புரிய வைங்க. ஏன்னா நீங்க சொன்னாலும் ஏத்துக்கிற முடியாது, அனுப்பி வைங்க. அவர்களையும் ஆரோக்கியப்படுத்துங்கள். அவர்களுடைய ஆரோக்கியத்தில் உங்களுடைய பங்களிப்பு இருந்ததுன்றதே உங்களுடைய மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்து நீங்க ஆரோக்கியமாயிருவீங்க. இப்ப பாத்தீங்கன்னா எங்களுடைய சிகிச்சை மையத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா HbA1c வந்து 10, 12, 15 இப்படிலாம் வருவாங்க. அவங்களுக்கும் நாங்க இதே அட்வைஸ் தான் கொடுக்குறோம். அவங்களுக்கும் காலை உணவாக இந்த பழம் மட்டும் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். காலை உணவாக இந்த பழம் எடுக்கிறதுல நான் ஏற்கனவே ஒரு கண்டிஷன் சொன்னேன் பாத்தீங்கன்னா, பிஃபோர் ஆஃப்டர் எந்த ஒரு கார்போஹைட்ரேட் உணவுகளும் எடுத்துக்கிற கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம்ல. இன்னொரு கண்டிஷனும் அவங்களுக்கு கொடுப்போம். என்ன அப்படின்னா, ஒரே வகையான பழங்கள் மட்டும் தான் சாப்பிடணும், மிக்சடு ஃப்ரூட்ஸ் சாப்பிடக்கூடாது, அவ்வளவுதான். அதான் கண்டிஷன். இப்ப இன்னைக்கு நீங்க ஆப்பிள் தான் சாப்பிடணும்னு முடிவு பண்ணீங்கன்னா இன்னைக்கு ஆப்பிள் தான். இன்னைக்கு கொய்யா தான் சாப்பிடணும் முடிவு பண்ணா இன்னைக்கு கொய்யா தான். இன்னைக்கு பைனாப்பிள் தான் சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு பைனாப்பிள் தான், அவ்வளவுதான். இதை வந்து வேணா ஒரு 3 days ஒன்ஸ் வேணா மாத்திக்கலாம். ஆனா எல்லாத்தையுமே மொத்தமா கலந்து, சரிங்களா, போட்டு சாலட் மாதிரி சாப்பிடக்கூடாது. குறிப்பாக காலை உணவாக. இதை நீங்க மாலை நேரத்துல சாலட் மாதிரி சாப்பிட சொல்லிடுறோம். ஆனா காலை உணவுல ஒரே வகையான பழம், அதை மட்டும்தான் எடுத்திருக்காங்க. அவங்களுடைய HbA1c 10, 12, 15 இருந்தவங்களாம் இன்னைக்கு அப்படியே கடன்னு இறங்கி வந்து HbA1c 7, 6, 6.5 இந்த ரேஞ்சில் இன்னைக்கு வந்து வந்துட்டாங்க. அதுக்கு நாங்க சொன்ன மாதிரி சரியா வந்து சில விஷயங்களை, அடிப்படையான விஷயங்களை சொல்லி விடுவோம். அதை கரெக்டா அவங்க ஃபாலோ பண்ணதுனாலதான். அதனாலதான் நாங்க என்ன சொல்லுவோம்னா, அது சர்க்கரை நார்மல் வந்ததுக்கு அப்புறம் அவங்க எங்களுக்கு வந்து நன்றி சொல்லுவாங்க, நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா நீங்க தான் சரியா கடைபிடிச்சுக்கிறீங்க. எங்களால நாங்க சொல்ல மட்டும்தான் முடியும், உங்களால மட்டும்தான் செய்ய முடியும். அதனால உங்களுக்கு தான் நாங்க நன்றி சொல்லணுங்க, சரியா கடைபிடிச்சு குறைச்சதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் தாராளமாக பலன் எடுத்துக்கலாம். இந்த நான் சொன்ன வழிமுறையில எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய சுகர் லெவல் சூப்பரா குறையுங்க. நன்றி, வணக்கம். இதுபோல் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.